கள்ளழகர் மற்றும் மோகினி, குட்டிச்சாத்தன் ஒரு மாயா மந்திர கதை. தமிழ்நாட்டின் தெற்கில் உள்ள வெம்பன் மலையடிவாரம் என்ற கிராமத்தில் வசித்து வந்தார் சத்யராஜ். அவர் தனது மனைவி மீனாட்சி, மகள் காயத்ரி உடன் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். இந்த குடும்பம் பக்தியும் நேர்மையும் நிறைந்தது. ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் அசரீரமான ஒரு சோதனை காத்திருந்தது. கிராமத்திலிருந்து எப்போதோ மலையாளத்தில் இருந்து வந்த நம்பூதிரி தந்திரவாதி ஒருவன் தனது மந்திரத்தை பல பரப்புகளால் பயன்படுத்தி புகழ் பெற்றிருந்தான். சத்யராஜின் தந்தை ஒருநாள் இந்த நம்பூதிரியின் கருப்பு செயல்களை வெளிப்படுத்தி அவனை அயலூருக்கு விரட்டியிருந்தார். அவன் இதை மனதிற்கொண்டு சத்யராஜின் குடும்பத்துக்கு பழி வாங்க முடிவெடுத்தான். நம்பூதிரி தனது மோகினி பேய் மற்றும் குட்டிச்சாத்தனை அனுப்பி சத்யராஜின் குடும்பத்தை கெடுக்கும் திட்டம் வகுத்தான். ஒரு இரவு காயத்ரி தூங்கிய போது சில விசித்திரமான சப்தங்கள் கேட்டது போல் அவள் உணர்ந்தாள். அடுத்த நாள் வீட்டில் குடம் வெடித்தது, விளக்குகள் தானாக அணைந்தன, மரங்களை சுற்றி கருப்பு நூல்கள் கிடந்தன. மோகினி உருவம் காட்டாமல் குடும்பத்தினரை அச்சமூட்டத் தொடங்கியது. சமையலறையில் உணவுகள் சிதறிக் கிடந்தன. காயத்ரி தூங்கும்போது அவள் அருகே இருளில் ஒரு சிகப்பான கண்கள் மிளிர்ந்தது. இந்த அசரீர சக்திகளால் குடும்பம் பயத்தில் அழிந்து போனது. மோகினி பேயுடன் சேர்ந்து குட்டிச்சாத்தனும் தனது சின்ன சின்ன குரல்கள் மூலம் வீட்டில் அனைத்து பொருட்களையும் சிதறவிட்டது. சத்யராஜ் இதை சமாளிக்க முடியாமல் தனது குடும்பத்தை காப்பாற்ற பகவான் அழகரை நினைத்தார். சத்யராஜ் தனது குடும்பத்துடன் அழகர் கோவிலுக்குச் சென்று பகவான் கள்ளழகரின் முன்னிலையில் முழுமனதுடன் பிரார்த்தனை செய்தார். பகவானின் அருள் பெற்ற இவர்கள் அதே இரவு வீட்டில் திரும்பினர். அடுத்த நாள் ஒரு தங்க வடிவத்தில் கள்ளழகரின் உருவம் தானாகவே வீட்டில் ஒரு மூலையில் தோன்றியது. அந்த உருவத்தின் அருகே எவரும் காணாத ஒரு கதிரவளி ஒளி தோன்றியது. கள்ளழகர் மோகினி மற்றும் குட்டிச்சாத்தனை கட்டுப்படுத்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பயன்படுத்தினார். மோகினி அவளது அழகை துப்பாகவும் சக்தியற்றதாகவும் மாற்றி அவளின் உருவத்தை நீல நிற சாம்பலாக மாற்றினார். குட்டிச்சாத்தன் கள்ளழகர் தனது கண்களால் அசரீர சக்திகளை தகர்த்தார். குட்டிச்சாத்தன் தன் குரல்களுடன் ஒழிந்து எங்கோ காடுகளில் அகற்றப்பட்டான். கள்ளழகர் தனது கோபத்தை தந்திரவாதி நம்பூதிரியின் மீது செலுத்தி அவன் செய்த அனைத்து சக்திகளையும் தகர்த்துவிட்டார். நம்பூதிரி தனது செயல்களால் சபிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் துன்பத்தை அனுபவிக்க கட்டுப்படுத்தப்பட்டான். சத்யராஜின் குடும்பம் மீண்டும் அமைதி பெற்றது. கள்ளழகரின் அருளுக்கு நன்றி தெரிவித்து அவரது புகழ் விரித்து கிராம மக்கள் ஆண்டுதோறும் விழா நடத்தத் தொடங்கினர். இந்த கதை பகவான் கள்ளழகரின் சக்தி மற்றும் தீய சக்திகளின் மீது பகுத்தறிவு மற்றும் பக்தியின் வெற்றியை காட்டுகிறது.